பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுமந்திரனை கூப்பிட்டு ராமனை பேர் நீ அழிச்சுன்னு வா அப்படின்னு சொன்னான். ராமன் அழிச்சுன்னு வா அப்படின்னு சொன்னா இதுக்குள்ள ஜனங்கள்கிட்ட ஸ்ப்ரெட் ஆகி ஜனங்கள்லாம் தெருவுல கூடி ஒரே கூட்டமாயிடுது. தெரு முழுக்க மக்கள் வெள்ளம். சுமந்திரன் கூப்பிட்டு தேர கூட்டின்னு கிளம்பலாம். தேர் நகர மாட்டேங்கிற இந்த நம்ம பெரிய தேர் அன்னைக்கெல்லாம் பார்த்தேன்னா தெரியும் மக்கள் வெள்ள தேர் நகர்றதே பெரிய விஷயமா இருக்கும். அது மாதிரி தேர் நகர மாட்டேங்கிறது. இங்க தசரதன் இருக்கானே அவன் என்ன தெரியுமா பண்ணினான், சபா மண்டபத்திலேருந்து மேல மாடிக்கு போய் அந்த மாடியில நின்னுண்டு ரோட்ல வர ராமனை பாக்கிறதுக்காக நிற்கிறான். பிராசாதம்னா மாடின்னு அர்த்தம். பிரசாதஸ்தோ ரதகதம் ததன்சாயாந்தமாத்மஜம். இவன் என்ன ராமனை முன்னாடி பார்த்தது இல்லையா, இன்னைக்குதான் பாக்குறானா, இன்னைக்கு எதுக்கு போய் நிற்கிறான் அப்படின்னா அது 1000 சொன்னாலும் நம்மக்குள்ள படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போய் புது கார் வாங்கின்னு வந்தா அப்பா பார்க்கறது அவ்வளவு சந்தோஷமா. இவன் பெரிய 4 கார் வச்சிருப்பான், பெரிய கம்பெனி வச்சு நடத்திட்டு இருப்பான், அதெல்லாம் விஷயம் வேற. புள்ள 10 ரூபா சம்பாதிச்சுன்னு வந்து முதல் சம்பளம்னு கையில கொடுத்தா பெருமையா இருக்கும். ஒரு ரூபா, ஏன்னா நம்ம விவசாயம் படிக்கிறதே உள்ள சந்தோஷம் தனிதான. ஒரு செடி வச்சு அந்த தினமரம் காக்கிறதுக்கு ஈக்குவல் தானே புள்ள சம்பாதிச்சு வருதுங்கிறது. எல்லாம் விவசாயம் தானே. ஒரு விவசாயம் பண்றதே அது பலனை கொடுக்கறதே அதை பார்த்து 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 பிஞ்சில இருந்து சந்தோஷப்படுவோம். அது மாதிரி குழந்தைகள் விஷயத்துல கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குழந்தைகள் தன் காலில் ஊனி நன்னா இருக்கிறத பார்க்கும்போது அந்த பணம் நமக்கு தேவையில்லைன்னு இருந்தாலும் அது அவ்வளவு சந்தோஷமா. அவன் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி அவன் சம்பாதிக்கிறது இத்தூண்டுதான் அப்படின்னாலும் ஒரு 100 ரூபாயை கொடுத்து அப்பா இல்ல 1000 ரூபாயை கொடுத்து 10,000 ரூபாய் கொடுத்து இல்ல ஒரு சட்டையை வாங்கி வந்து கொடுத்தான்னா பெருமையா நம்ம முள்ள பண்ணினா. ஒவ்வொரு அப்பா அம்மாவை எதிர்பார்க்கறதும் அதைத்தான். எங்க பாட்டதான் அவ்வளவு இருக்க நானத்துக்கு செய்யறோம். புத்திய அந்த எண்ணமே வரமாட்டேங்குது. உங்க அப்பாட்ட இப்ப நான் சொன்ன மாதிரிதான் பெருமாளுக்கு இல்லாததுக்கு நாம செய்யறோமா, நமக்காக செய்யறோமா? பெருமாளுக்கு இல்லேன்னு ஒரு பதார்த்தத்தை நாம செய்யறோமா, இல்ல நமக்காக செய்யறோமா? அது மாதிரி அப்பா அம்மாவுக்கு செய்யறது நமக்காக, அப்பா அம்மாவுக்கு இல்லைங்கிறதுக்காக இல்ல. அவெல்லாம் வாழ்ந்து முடிச்சாச்சு. உன்னை இத்தனை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு நீ ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிறது விஷயம். அது மாதிரி ராமர் ராஜாவாக போறார், தேர்ல வரார் அப்படின்ன உடனே அந்த தேர்ல வர ராமனை ராஜா ராமனை பார்க்கணும்னு தசரதன் ஆசைப்பட்டார். தேர்ல வர ராமன் எப்படி இருந்தான் அப்படின்னு ஸ்லோகம் வர்ணிக்கிறார். ராமாயணத்துல ஹிருதயமான ஸ்லோகம். பாகவதத்துல கிருஷ்ணனை வர்ணிக்கிற ஸ்லோகங்கள் பலது இருந்தாலும் முக்கியமான ஸ்லோகம் ஒன்று உண்டு. பர்காபீட்டம் நடவரவபுஹு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாச கனககபிஷம் வைஜயந்தீஞ்சமாலாம் ரந்த்ரான் வேணோ அதரசுதயா பூரயன் கோபபிருந்தைஹி பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத் கீத கீர்த்திஹி. வேணுகானம் பண்ணும்போது பகவான் வேணு கீதத்துல அந்த புன்னாக மரத்துல அடியில நின்று பகவான் வேணுகானம் பண்றான். எப்படி பண்ணினான்னு வர்ணிக்கிற ஸ்லோகம் இது. அது மாதிரி பெரிய ஆலயங்கள் எல்லாம் பூஜை முடிஞ்ச உடனே மங்களாசாசனம் பண்ணும்போது சில ஸ்லோகங்கள் சொல்லுவா. அதுல சொல்ற ஸ்லோகம் இது. முக்கியமா இதை சொல்லணும். ராத்திரி கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்தமாதங்ககாமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தர்சனம் ரூபௌதாரிய குணை பும்சாத் திருஷ்டி சித்தாபஹாரினம் கர்மாபிதப்தா பர்ஜன்யம் ஹ்லாதயந்தமிவ பிரஜாஹ ந ததர்ப்ப சமாயாந்தம் பஷ்யமானோ நராதிபஹ கந்தர்வராஜ பிரதிமம். அந்த தேர்ல வரலாமன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்றார். கந்தர்வன் அப்படிங்கிறவர்கள் உலகத்துல அழகானவர்கள். உலகத்துல அழகானவர்கள் யாருன்னா கந்தர்வர்கள்.
இந்த மந்திர சாஸ்திரங்கள்ல அழகா இருக்கணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டா யார பூஜை பண்ணணும்னா ரூபாபிகாமோ கந்தர்வஹான்னா. இப்போ ஒரு கேள்வி வரும், பிறக்கிறதேவே இவ அழகா இல்லையான்னு தீர்மானம் ஆயிடும். அப்படி இருக்கிறது அழகா இருக்கிறதுக்கு பூஜை பண்ணா அழகா இடுவாளா அப்படின்னா இதுதான் உண்மை. நீங்க அழகா காமிக்கும்னு எதை நம்புறேல உண்மையில அதுதான் 200% போய். இந்த சோப்பை தேய்ச்சா ஒரு வாரத்துல வெள்ளை வெளியேன்னு ஆயிடுவீர்கள் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் சொன்ன உடனே எத்தனை பைத்தியமே இந்த சோப்பை வாங்குறது? நாம பிறந்ததே கட்டகரியா பிறந்திருக்கோம்னா அது எப்படி வெள்ளை வெளியேன்னு ஆகும்? அதை சோப்பை தேய்ச்சுன்னா எப்படி வெள்ளை வெளியேன்னு ஆகும்? சோப்பை தேய்ச்சுன்னா அழுக்கு போகும்னு சொல்லி நியாயம். வெளுப்பு எப்படி வரும்? இதை நீ தலையில தடவினா அப்படியே கொத்து கொத்தா நாத்து மாதிரி தள்ள முடியும். அமேசான் கார்ட்லயே கொண்டு வந்தேங்கிறான். இருக்கிறது போய் சொட்டையாயிடுறது. இதெல்லாம் ஜனங்கள் இன்னும் நம்பி வாங்குறதே. ஜனங்கள் பைத்தியக்கார ஜனங்கள் நம்புறதே, பொய்ய நம்புறதே. அதுதான் வயத்தறிச்சல 30 செகண்ட் தான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அளவே. அதுல கீழே வேற உண்மையை போட்டாக்கணும், சட்டம் அது மாதிரி. அதை பார்க்காம அந்த 30 செகண்டுக்குள்ள ஏமாந்து நான் 3 மணி நேரம் கத்தினாலும் அதை நம்பாம உண்மையை சொன்னாலும் அதை நம்பாம 30 செகண்ட பொய்ய நம்புற உலகத்துல எது உண்மைன்னு சொல்றேன். சாஸ்திரங்கள்ல கந்தர்வர்களை பூஜை பண்ணா அழகாயிடுவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழகா தெரிவாய்ன்னு அர்த்தம். இப்ப ரஜினிகாந்த் அழகா அழகு இல்லையா? பிராக்டிகலா நேரடியா பேசுவோம். நான் ரஜினிகாந்த்ங்கிற ஒருத்தர் நடிகரா மட்டும் இல்லைன்னா கோடியில சாதாரண ஒரு மனுஷியர் தான், இன்னும் பெருசா அழகெல்லாம் கிடையாது. ஆனா ரஜினிகாந்த் பார்த்த உடனே அழகா அப்படின்னு நம்ம தோன்றதுக்கு தெரியல. நம்ம பார்வைக்கு அதுதான் விஷயம். பார்க்கிறவன் கண்ணுலதான் அழகு இருக்கு. பார்க்கப்படுகின்ற பொருள் அழகு இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்க்கிறவன் கண்ணுல இருக்காது. அதனாலேயே சாஸ்திரம் ஒண்ணு சொல்றது, நம்ம ஹிந்து மத கல்யாணத்துல இன்னைக்கு அதெல்லாம் விட்டுவிட்டா. அதனாலதான் இத்தனை பிரச்சனையே. இந்த கணவன் மனைவி கல்யாணம் ஆகி ஒரு 2 நாளைக்கு ஒருத்தனை பூஜை பண்ணணும். கந்தர்வராஜ பூஜைன்னு பேரு. கந்தர்வராஜன் ஒருத்தனை பூஜை பண்ணணும். எதுக்காகன்னா கணவனோட கண்ணுக்கு 80 வயசானாலும் நம்ம மனைவி அழகுன்னு தெரியணும். மனைவியோட கண்ணுக்கு கணவன் தான் அழகு அப்படின்னு தெரியணும். தெரியுமானால் அப்படி தெரியும். அந்த காலத்துல போற போக்குல பாட்டி இப்படி கண்ணத்தை தடவிட்டு போவான். தாத்தாவை யாராவது பாத்துருக்கல? போற போக்குல தடவிட்டு போவான். இவன் மூஞ்சிய காமிக்காதிய பார்க்க சைக்கிள்ங்கிறான். இதே மூஞ்சிய காலத்தாலேருந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்குங்கிறான். என்ன வாழ்க்கை அது? என்ன வாழ்க்கை அது? 1 நாள் 2 நாள் பிரிஞ்சிருந்தா உயிர் போற மாதிரி இருக்கும் கணவன் மனைவி. அது மாதிரி ஒரு வாழ்க்கை. நானும் எங்க அப்பாவும் சைதாப்பேட்டையில கதை சொல்லும் போது ஒருத்தர் ஆற்றுக்கு பேரணும், ஒரு கண்டோலன்ஸ். இன்னைக்கு எனக்கு 8 வயசுல மறக்க முடியல. ஒரு பாட்டி காலம் ஆயிட்டா, தாத்தா இருக்கா. பொதுவா பிராமண குலத்துல பிராமண பழக்கத்துல மாலை போட மாட்டோம். ஒருத்தர் இறந்து போயிட்டா மாலை போட மாட்டோம், பூ போட மாட்டா. மற்றவர்கள்லாம் பூ மாலை எல்லாம் போடுற பத்தியில பிராமணா போட மாட்டாங்க. ஆனா அவர் போடணும்னா ஏன் மாமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், 14 வயசுல கழுத்துல மாலையோட இந்த ஆத்துக்குள்ள அவளை அழிச்சுன்னு வந்தேன். நான் திரும்பி அனுப்புறதே மாலையோட தான் அனுப்புவேன் அவளை அப்படின்னு சொல்லி, உன்னை மாலையோட அழிச்சுன்னு வந்தேன் இந்த ஆத்துக்குள்ள, மாலையோட நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 7வது நாள் அவரும் போயிட்டார். 7வது நாள் அவரும் போயிட்டார். இன்னைக்கு எனக்கு பசுமரத்துல ஆணி அடிச்சா மாதிரி இருக்கு. எங்க அப்பாவோட போய் அதை பார்த்தேன். இந்த பழைய கால வீடு வேற, புத்தங்கள்லாம் வேற இருக்கும் அந்த வீட்டுல. எதுக்கு சொல்றேன்னா, அப்படி ஒரு அந்யோன்யம், அப்படி ஒரு வாழ்க்கை. அதுக்கெல்லாம் நம்ம மந்திரங்கள் இடம் கொடுக்கறது. கந்தர்வர்கள்னு சில பேர், ரூபாபிகாமோ கந்தர்வா ஸ்திரீ காமோ சர ஊர்வசி. எனக்கு ஸ்டேக் இல்ல, நம்ம அந்த எல்லையில வச்சு பண்ணா அப்படிதான். எல்லாமேக்குமே அப்படிதான்.
அந்த கந்தர்வர்கள் அழகானவர்கள். கந்தர்வர்களுக்கெல்லாம் அரசனுக்கு சித்திரசேனன் பேர். விஸ்வாவசுன்னு சொல்லுவா பொதுவா, சித்திரசேனன் தான் அவனுக்கு பேர். அந்த சித்திரசேனன் மாதிரி இருக்கானா ராமபிரா. ராமனோட அழக இங்க சொன்ன அழக பின்னாடி சொல்ல போறார் கம்பர். மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் அப்படின்னு பின்னாடி சொல்ல போறார். அழக பத்தி சொல்லி ராமனுக்கு ஈட அழகே கிடையாது. கிருஷ்ணாவதாரங்கள்லாம் டெக்கரேஷன் கிருஷ்ணாவதாரம் தான். ராமாவதாரம் பும்சா மோகன ரூபாய் 2 பேர் தான் உலகத்துல அழகு. ஆண்கள் அழகு ராமன், பெண்கள் அழகு ராஜராஜேஸ்வரி. இவாளுக்கு ஈட அழகே கிடையாது. சௌந்தரிய லஹரின்னாள் ஆச்சாரியா. சௌந்தரிய லஹரின் பெண்கள் அழகுன்னா ராஜராஜேஸ்வரி தான். ராஜராஜேஸ்வரிக்கு ஈக்குவலா அழகு கிடையாது. ஆண்கள் அழகுன்னா ராமன் தான், ராமபிரான் தான், சக்கரவர்த்தி திருமகன் தான். அது எதை போட்டாலும் அழகா இருக்கும். பின்னாடி சொல்ல போறாங்க, மர உருவி கட்டின்னு நிற்கிற பர்த்தாவை பார்த்து கந்தர்வராஜ பிரதிமம் பர்த்தா அரவிதம் அப்ரவீத்தின்னு வால்மீகிதே அயோத்தியா கண்டத்துல வரும். இப்ப பட்டாபிஷேகத்துக்கு தயாரா ராமன் வரா, அதுக்குள்ள ஆடை ஆபரணங்கள்லாம் சாத்திட்டு, அதனால கந்தர்வராஜ பிரதிமம். லோகே விக்யாத பௌருஷம். சில பேர் பட்டு மாமா மாதிரி பல 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 பலன்னு இருப்பான். பக்கத்தாத்துக்காரனுக்கு கூட அவனை பத்தி தெரியாது. இது மாதிரி ஒருத்தர் இருக்காரான்னு நம்மளே கேட்பான். ஏன்னா சாப்பிடுவான், தூங்குவான், டிவி பார்ப்பான், திம்பான். அதோட ஒரு முனிசிபாலிட்டியில ஒருத்தன் பிறந்தாலும் எழுதுவான், ஒருத்தன் போனாலும் எழுதுவான். அதோட அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்படியா இருக்கணும். தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலா தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படிங்கிறார் கம்பர். நாம வாழ்ந்தா நம்மளை பத்தி ஒரு 10 வருஷமாவது ஜனங்கள் பேசணும். அது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு போகணும். ராமரோட புகழ் எப்பேற்பட்டதுன்னா லோகே விக்யாத பௌருஷம். ஆம்பளைக்கு அழகே பௌருஷம் தான். பௌருஷத்துவம்னா கம்பீரம். அப்படின்னா பயந்து உள்ள ஓடி விடுவான். இன்னும் இதுவாது தேவையில்ல, வாசல்ல ஏதோ சத்தம் கேட்கறது என்னன்னு போய் பாருடியுமா யார சம்சாரத்தை. இன்னும் சில இடத்துல சொல்றேன், சாப்பிட்டுட்டே இருக்கிறதே பாம்பு வந்துடும். பாம்பு வந்ததுன்னா டபார்னு தாவி அந்த கிச்சன் மேடை மேல ஏறி உட்கார்ந்துட்டு பொண்டாட்டியை கூட்டு வாசல்ல போய் யாராவது ஆம்பளை இருந்தா அழிச்சுன்னு வாம்பா. இப்ப இவன் யாரு? வாழ்க்கையில ஃபேஸ் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். அந்த தைரியம் இருக்கணும். அந்த தைரியத்துக்கு தான் அங்க அந்த முதல்ல விசாரிக்கிறதே பகவான். வீரியம் 2வதா வீரியத்தை சொல்றான். பிரச்சனைனா இவன் தான் முன்னாடி நிற்கணும், அதை எதிர்கொள்ள தெரியணும், பயந்து ஓடக்கூடாது. ராமரை பத்தி எப்படி தெரியும் உலகத்துக்குன்னா கியாத பௌருஷம், விக்யாத பௌருஷம், லோகே விக்யாத பௌருஷம்னு 3 கிரேடா பிரிச்சு சொல்றார். முதல்ல ராமபிரான் தாடகைய வதம் பண்ணினோடனே ஒரு சர்க்கிள்ல ராமனை தெரிய ஆரம்பிச்சுட்டு எல்லாருக்கும். கியாத பௌருஷம், விக்யாத பௌருஷம். விஸ்வாமித்திரருடைய யாகத்தை ரட்சிச்சு மாரீச்சாதிகளை அடிச்சு துரத்தின உடனே அக்கரச்சீம வரைக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். மிதிலையில வில்ல முடிச்ச உடனே லோகே விக்யாத பௌருஷம். உலகம் முழுக்க ராமனை பத்தி தெரியும். ஏன்னா ராவணனாலேயே தொட முடியாத வில்லன். இப்படி ராமனை பத்தி உலகம் முழுக்க தெரியறது எத்தனை வயசுல தெரியுமோ? 12 வயசுல. அதான் விஷயம். சில பேருக்கு பத்மஸ்ரீ பட்டம் 85 வயசுல வரும். இவரே கூட எழுதுக்குற மாதிரி இருப்பான். 85 வயசுல பட்டம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? இதுவாது தேவையில்லை. இன்னும் சில பேருக்கு சத்தப்புறம் வரும். புகழுங்கிறது நாம இருக்கிறதே வரணும். அது சின்ன வயசுல வரணும். இந்த 3 விஷயம் ரொம்ப பாக்கியம். சின்ன வயசுல புகழ் வரணும். 4 சின்ன வயசுல புகழ் வரணும். சின்ன வயசுல பக்தி வரணும் பகவான்கிட்ட. வாழ்க்கையில மனசுள்ள மனைவி வரணும். வயசான பிறகு வைராக்கியம் வரணும். இந்த 4 வரணும்னா பகவான் கிருபை பண்ணாதான். சின்ன வயசுல புகழ் கேராஃபுல்லியே இருக்கக்கூடாது. கேராஃபுல்லியே இருக்கக்கூடாது. நான் 20 வயசு ஆன உடனே நான் என்னை பத்தி வெளியில தெரியுற மாதிரி நான் முயற்சி பண்ணணும். தனித்துவமா முயற்சி பண்ணணும்னு நினைக்கணும். சின்ன வயசுல பக்தி வரணும். விசாரம் பக்தியினுடைய அடிப்படையில இருக்கலாம். அவநம்பிக்கையில ஒருத்தன் விசாரம் கொஸ்டின் பண்ணான்னா அவனுக்கு விட கிடைக்காது. ஒண்ணு இருக்குன்னு நம்பினதுனாலதானே இத்தனை ரிசர்ச்சுமே பழிச்சது உலகத்துல.
கரண்ட்னு ஒண்ணு இருக்குன்னு ஒருத்தன் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதுனாலதானே கரண்ட் வருது. போன் ஒண்ணு இருக்குன்னு ஒருத்தன் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு, இல்லைன்னு அவன் எல்லாரும் மாதிரியும் நினைச்சிருந்தான்னா இல்லைன்னு ஆகிருக்கும். இருக்குங்கிற நம்பிக்கையிலதான் தேடல்ல இருக்கணும். அதுக்கு பக்தின்னு பேரு. பக்தினா பகவான்கிட்ட அர்த்தம் இல்லை, நம்பிக்கை. வாழ்க்கையில் மனசுள்ள மனைவி வரணும். அது என்ன சார்னா அதை அனுபவிச்சாதான் புரியும். 2 பேர் வீட்டுக்கு வந்தா, சார் காபி சாப்பிடுங்க அப்படின்னா அந்த காஃபியை குடிச்சுட்டு அவன் எப்ப பார்த்தாலும் சொல்லுவான், சார் உங்க வீட்டுல குடிச்சா மாதிரி காஃபியே குடிச்சது இல்லை, என்னமா இருக்குது காஃபி, எவ்வளவு என்ன நாக்கிலேயே சுழல்றது சார், எங்க காபி பொடி வாங்குறீங்க, அதெல்லாம் விசாரிச்சுவா. காபி பொடியை வாங்கினா போதுமா, போடுறது மனசு வேணுமே. காபியை வாங்கி நம்ம சோமாயச்சர் ருத்ராயச்சர் அபிஷேகம் பண்ற மாதிரி அதுலயே அபிஷேகம் பண்ணி பாலிலேயே அபிஷேகம் பண்ணி காபியை போட்டா அப்புறம் ஜென்மாக்கு காபியே வேண்டான்னுவான். சில பேர் காத்துல காபி குடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு கேட்டானா வேண்டாம் வேண்டாம் குடிச்சுட்டு வந்தேன்னுவான். காபி குடிக்கணுங்கிற எண்ணமே போயிடும். 1/2 டம்ளர் குடிச்சாலும் நம்ம பசும்பால் கடை இருந்துட்டு பாருங்க, பஞ்சாபி மாமா அவர் கடையில குடிக்கிற மாதிரி இருக்கணும். நான் குடிச்சது இல்ல சொல்றேன், அவரை தெரியும் எனக்கு. நான் சொல்றது 85ல இந்த பக்கம் தீவனம் வாங்க வருவேன். அந்த மாமாவை பழக்கம் உண்டு எனக்கு, பஞ்சாபி மாமாவை. இப்ப அந்த கடை இருக்கான்னு தெரியல எனக்கு, எல்லாம் அபூர்வமான கடைங்க. பஞ்சாபி மாமான்னு பசும்பால் காபி கடைன்னு ஒண்ணு உண்டுச்சு. 1/2 டம்ளர் குடிச்சாலும் அப்படி இருக்கணும் காபி. அதனாலயே இந்த திருட்டு பசங்க என்ன பண்றான், கும்பகோணத்துக்கு ஐயர் காபி பொடி கிடைக்கும்னு எல்லா கடையிலையும் போட்டு வச்சிருக்கான். அது என்னடா காபி விளையிறது கோத்தகிரியில, கும்பகோணத்துலயா காபி கொட்டை விளையிறது? அது என்ன கும்பகோணத்து ஐயர் காபி? ஏன் நாங்க போடுறதுல இருக்காது, காபி கொட்டையில இல்ல விஷயம். அந்த மனசு இருக்கணும் மனைவி. ஒருத்தர் வந்தா 4 பேர் வந்தா மூஞ்சி திருக்குடுவா. கரண்டி பெறலவே பெறலாது. சில அம்மா கரண்டியை விட்டு நெய் ஊத்துவா, கரண்டியும் பெரட்டிருப்பா, ஸ்பூனையும் பெரட்டிருப்பா, குடிஞ்சு பார்த்தா ஒரு சொட்டு நெய் இருக்காது. இது மாதிரி எல்லாம் பண்ணினா அப்புறம் அந்த பேர் கிடைக்காது, இவனுக்கே கிடைக்காது. அவன் வெளிக்காரன் கிடைக்கிறது அப்புறம் இருக்கட்டும், வீட்லயே இவனுக்கு கிடைக்காது. இவனுக்கே வீட்டு அலம்பி ஊத்தி அனுப்பிச்சுக்கணும். நன்னா சாப்பிட வேண்டாமா, ஒரு வேளை சாப்பிட்டாலும் நன்னா நச்சுன்னு சாப்பிடணும். மனசு வேணும் அது மனைவி. அதனாலதான் மனோகம் அந்த அந்த கல்யாண மந்திரமே அப்படி இருக்கு. ஏகமிஷே விஷ்ணுஸ்துவான்வேது துவே ஊர்ஜே விஷ்ணுஸ்துவான்வேது ஸ்ரீனும் விரதா, இப்படி எல்லாம் பிரார்த்திக்கிறது. நீ வர வேலை திவதே சஞ்சதுஷ்பதே, எல்லாருக்கும் சௌக்கியத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும், நல்ல மனசுள்ளவளா இருக்கணும். வயசான பிறகு வைராக்கியம் வரணும். 55-60 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணங்கள்லாம் பண்ணி செட்டில் பண்ணியாச்சுன்னா விலக தெரியும். எல்லாத்தையும் இழுத்து விட்டுண்டு இப்படி வாசல்ல செக்யூரிட்டி மாதிரி துவாரபாலகர் மாதிரி உட்காந்து யாராவது கிளம்பினாலே எங்க போறேன், என்ன பண்ண போறேன், இது என்ன கேள்விப்பா, நான் எங்கேயோ போறேன், உங்களுக்கு என்ன உனக்கு ஏதாவது பண்ணணும்னா சொல்லு, எங்க போனா என்ன, இல்லை சும்மா கேட்டேன், அதுக்காக கொல்ல வழியா போயிடுவாங்க. இது வாசல்ல கழகர் உட்காந்துருக்காருன்னு அதெல்லாம் தான் இப்ப கொண்டு விட்டுருவான் தனியா, சரியா வராதுன்னு, சேர்ந்து வாழ முடியாதுங்கிற எல்லாம். ஏன் வாழ முடியாதுன்னா இவ வயசான படுத்தவன் கொஞ்சம் கிடையாது. இந்தி வயசானவனா ஸ்நானம் பண்ணிட்டு அவ பாட்டு ஜெபம் பண்ணி பூஜை பண்ணிட்டு போட்டது சாப்பிட்டு பேசாம இருப்பா. இப்ப அவ படுத்துற தோசை பார்த்தா தோசை வேண்டாங்கிற, இட்லி பார்த்தா இட்லி வேண்டாங்கிற. ஒரு மாமா சொல்றது, இப்ப யாரோ ஒருத்தர் பெங்களூர்ல பாக்குறதே சொன்னார், காத்தால தோசை வாத்து கொண்டு ஆபீஸ் போற சமயத்துல அவசரமா மாமனார் போடுறா, மாமியை மாட்டு கொண்டு போடுறா, எனக்கு பரோட்டாவை கொண்டாடினார் அவன். இப்படி எல்லாம் படித்தினா அப்புறம் அவளெல்லாம் வச்சுன்னா எப்படி குடும்பம் நடத்தாது, கொண்டு தள்ள வேண்டிதான். ஏஜிடுவோம்ல 80 வயசுல என்ன பரோட்டா கேட்கறது, 8 வயசுல தின்னாலே ஜெரிமானம் ஆகாது. இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. வயசான வைராக்கியம் வரணும், விலக தெரியணும். சின்ன வயசுல கீர்த்தி வரணும், புகழ் வரணும். அதனால லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்துவம் மத்த மாதங்காமினம், நீண்ட கைகள், மதம் முடிச்ச யானை போல் நட, சந்திரன் போல் முகம், பார்க்கறதுக்கு தகட்டாததான அழகு, அதீவ ரூபோதாரிய, நல்ல மனசு, நல்ல அழகு, எல்லாருடைய ஆண்களுடைய மனசையும் அபகரிக்கக்கூடியதான அழகு மனசு. நல்ல கோடை காலத்துல ஒரு அடமழை பெஞ்சா எப்படி
அந்த பிரதேசமே குளிர்ச்சியாகவும் அது மாதிரி தவிக்கிற மனசுக்கு ராமனை பார்த்தா மனசு குளிர்ச்சியாகும். தர்மாதி தப்தா பர்ஜன்யம் ராதயம் தமிழ பிரஜா, இப்படி ஒரு சொரூபத்தோட ராமன் உள்ள வந்தானுங்கிற பரியந்தம் இன்றையதான். இதுலயே இன்னும் நாளைக்கு விஸ்தாரம் இருக்கு, இதை சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் பட்டாபிஷேக ஏற்பாடுகள்லாம் இந்த ஒரு 8 நாள் நல்லா அனுபவிச்சு கேட்கணும். ராமாயணத்தை கதையா கேட்கக்கூடாது, இப்ப நான் சொல்ற மாதிரி ராமாயணத்துல என்ன சொல்லி இருக்கு, என்ன விஷயங்கள். ராமன் கதைக்கு கதை கேட்டா வரம் கேட்டா தடுத்து நிறுத்தினா போனாங்கலாம் எல்லாருக்கும் தெரியும். இந்த ராம குணங்கள் எப்படி இருக்கு, அதனாலதான் இந்த வால்மீகி ராமாயணத்தை பார்த்து மயங்கிதான் மற்றவர்கள்லாம் ராமாயணம் பண்ணினது, மொழிபெயர்த்தது. வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வான்மீகி என்பார் தீங்கவி செவிகல்லாவர தேவரும் வருகச் செய்தான். இப்படி சொல்லிட்டு கம்பர் சொல்றார், ஆங்கு அவன் மகிழ்ந்த நாட்டை அன்பனும் நரவம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் என மொழியலுற்றேன். அவர் அனுபவிச்ச அந்த ராமனை நானும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு ஊமை பேசுற மாதிரி நான் இந்த ராமாயணத்தை சொல்றேங்கிறார் கம்பர். அப்பேற்பட்டதா ஒரு ராமாயணம்.